இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இப்போ நீ நினைச்சா கூட நீ நின்ன இடத்துல நின்னு அசையாம எனக்கு gift கொடுத்து அசத்தலாம். அது எப்படி நின்ன இடத்துல நின்னு அசையாம gift கொடுக்க முடியும்? என்ன gift அது? நான் சொன்னா நீ கொடுப்பியா? நீ கேட்டா உயிரையே கொடுப்பேன். இந்த சினிமா டயலாக்லாம் வேண்டாம். நான் கேட்டா நீ கொடுப்பியா? கொடுக்கறேன், கேளு. D_D. இதுக்கு மீனிங் என்னன்னு எனக்கு தெரியணும். என்னோட பர்த்டே கிஃப்டா நான் இததான் உன்கிட்ட கேக்குறேன். இப்போ அதுக்கு நீ அர்த்தம் சொன்னா அதுதான் என்னோட பர்த்டே கிஃப்டா இருக்கும். டிடினா திவ்யா டிவோட்டி. டிவோட்டியா? எஸ். டிவோட்டினா பக்தன், ஆதரவாளன், காப்பாளன், பின்பற்றுபவன், விசிறி, வெறி பிடித்தவன். இப்படி பல அர்த்தம் இருக்கு. இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு. இதுல நான் எதுவா இருந்தாலும் உனக்காக மட்டும்தான். திவ்யா, இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அருள். ஐ லவ் யூ. அருள், ஆக்சுவலா டுடே திவ்யாக்கு பர்த்டே கிடையாது. சும்மா உன்னை சீட் தான் பண்ணோம். எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, பில் எவ்வளவு ஆச்சு? நோ நோ, இது ஃபேக் பர்த்டேவா இருந்தாலும் என்னோட ட்ரீட்டாவே இருக்கட்டும். பில் பே பண்ண வேணாம். எனக்கு ஒரு டவுட். என்ன? ஃபியூச்சர்ல நம்ம வைக்க போற காஃபி ஷாப் நேம் என்ன? அதுல என்ன டவுட்? D_D கஃபே, அதான் நேம். என்னண்ணே காஃபி? அப்பா காஃபி. காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைச்சேன். காஃபி கொண்டாந்து கொடுத்துட்டேன். என் மனசறிஞ்சு நடக்கிற பொண்ணுமா நீ. அப்பா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு எதுக்கு இப்படி எல்லாம் அக்கவுண்ட்ஸ் எழுதி கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு தான் பென்ஷன் அமௌண்ட் வருது இல்ல? தெரியாத விஷயத்த தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச விஷயத்த விட்டவனும் கெட்டான். நான் பார்த்துட்டு இருந்தது அக்கவுண்ட்ஸ் வேலை. இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அதை பார்க்கறேன். பணமும் வருது இல்லையா, அப்புறம் என்ன? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். நான் உழைக்கிறேன். ஆனா உழைக்க வேண்டிய வயசுல பல பேரு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நாம என்னமா பண்றது? அங்கிள், இந்தாங்க அங்கிள் ஸ்வீட். என்ன நந்தா, உன் பிறந்த நாள் கூட இல்ல, எதுக்கு ஸ்வீட்? நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் அங்கிள். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க அப்பாவுக்கு நீ பெருமை சேர்த்துட்ட. இந்தாங்க அங்கிள். நான் இப்பதான் காஃபி சாப்பிடுறேன், அப்புறம் எடுத்துக்கிறேன். கங்க்ராட்ஸ் நந்தா. தேங்க் யூ வைஷு. தேங்க் யூ. அண்ணே, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள்ரா. தேங்க் யூ. நான் அண்ணி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் அண்ணி. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்போ இனிமே அயன் பண்ண மாட்டியா? அப்பாக்கு என்னைக்குமே சப்போர்ட்டா இருப்பேன் நீ. இனிமே அவரை கஷ்டப்பட விட மாட்டேன். நந்தா, சூப்பரா சொன்னடா. தேங்க் யூ அங்கிள். அண்ணே, நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேனே. இந்தாங்க ஸ்வீட். இதுக்கெல்லாம் அங்கிள் தான் காரணம். அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற? அங்கிள், நான் +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கிறது, எந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுன்னு தெரியாம நானும் அப்பாவும் குழப்பத்துல இருந்தப்போ நீங்க தானே வழிகாட்டுனீங்க. உங்க வழிகாட்டுதலும் ஆசீர்வாதம் தான் என்னோட வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நந்தா. நான் உனக்கு வெறும் வழிதான் காட்டினேன். ஆனா கரெக்ட் டைரக்ஷன்ல போனது நீ. அதனால முழு வெற்றியும் உன்னைத்தான் சேரும். நீ இன்னும் பெரிய லெவல்ல வருவ. உங்க அப்பாவையும் நல்லபடியா காப்பாத்துவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இதுக்கு மேல நான் உனக்கு ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை, நீ பாத்துப்ப. சரிங்க அங்கிள், இந்தாங்க நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். அருள், நந்தனை பார்த்த இல்ல, நீயாவது என் பேச்ச கேளுப்பா, பொறுப்படலாம். என்னடா பதிலியே காணோம்? உனக்கு எத்தனை அரியர்ஸ் இருக்குன்னாவது ஞாபகம் இருக்கா? 8 பேப்பர் இருக்குப்பா. ஏய் உன்னை கேட்டாங்களா? வாய மூடு. ம், அவளை ஏன்டா முறைக்கிற? இந்த 8 பேப்பரை முடிக்கிறதுக்கு உனக்கு 6 மாசம் போருமா இல்ல? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என்ன வேணும்? நீ ஒரு டிகிரி வாங்கணும், அவ்வளவுதானே. இப்ப என்ன நான் சும்மாவா சுத்திக்கிட்டு இருக்கேன்? காஃபி ஷாப் போயிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல காஃபி ஷாப் வச்சிருவேன். டேய், நீ படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கு சம்பந்தமான ஒரு தொழிலுக்கு போனா புட்சாலித்தனமா இருக்கும். நீ காஃபி ஷாப் தான் வைக்க போறேன்னா கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கலாமே. எதுக்கு இன்ஜினியரிங் படிச்ச? ஏன் காஃபி ஷாப் வச்சா லைஃப்ல கீழே போயிடுவாங்களா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசாதீங்க. கொஞ்ச நாள் ஆண்டர்பிரனரா ஆயிடுவேன். அட பாவிங்களா, இந்த வார்த்தை உங்க வாயில பாடுற பாடு இருக்கே, எங்களால தாங்கவே முடியல. நீ காஃபி ஷாப் ஆரம்பிக்க பணம் வேணும்ல? நீ முதல்ல படிச்ச படிப்பை வச்சு ஒரு வேலைக்கு போ, நல்லா சம்பாதி. அந்த பணத்தை மூலதனமா வச்சு உனக்கு பிடிச்ச காஃபி ஷாப்போ டீ ஷாப்போ வச்சுக்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுடா. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? என்னோட ஃப்ரெண்டு கிச்சா சிப்காட்ல பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கா, முதல்ல அங்க போய் ஜாயின் பண்றா. என்ன? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் போக மாட்டேன். டேய் நில்றா, உங்க அண்ணன் இப்படிதான், எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டான். அரியர்ஸ் முடிடான்னு முடிக்கவே இல்லையே. இப்ப என்னடான்னா மிக்ஸி ரிப்பேர் பண்றேன், கிரைண்டர் ரிப்பேர் பண்றேன்னு வீடு வீடா சுத்திட்டு இருக்கான். என் பேச்ச கேட்டு அவன் அரியர்ஸ முடிச்சிருந்தா இந்நேரம் அவன் வேலை பார்க்குற கம்பெனிலேயே மேனேஜர் ஆயிருப்பான். கேட்க மாட்டேன்ட்டானே. நீயாவது என் பேச்ச கேளுடா. டேய், இப்பவும் சொல்றேன், உங்க 2 பேரையும் படிக்க வச்ச மாதிரி தான் வைஷ்ணவியும் படிக்க வச்சிட்டு இருக்கேன். எப்படி படிக்கிற பாத்தியா? போதும் நிறுத்துங்கப்பா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. தேவையில்லாம எல்லாரும் கூட என்ன கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? பப்ளிக் எக்ஸாம்ல என்ன மார்க் வாங்குவேன்னு நம்பிக்கை கொடுத்த வைஷு எப்படி படிச்சா? இவளுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்க தங்கச்சி மாதிரியே நீங்க இருந்திருந்தீங்கன்னா எந்த கவலையும் இல்லாம நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். திரும்ப திரும்ப கம்பேர் பண்ணாதீங்க, கடுப்பாகுது. கம்பேர் பண்ணலடா, நான் வழக்கமா விடுங்கப்பா. ஏமா நான் என்ன சொல்லிட்டேன், அவன் என்ன புரிஞ்சிட்டு போறான்?
அம்மா ஏதோ வேண்டிட்டு காணிக்க முடிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. ஆமாங்க, காலையில நேரமாவே குளிச்சு ஈர புடவையோட பக்கத்துல இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு காணிக்க முடிஞ்சு வச்சா வேண்டிக்கிட்டது பலிக்கும்னு அமுதா சொன்னா. அதான் வேண்டிக்கிட்டு காணிக்க முடிஞ்சு வச்சேன். என்ன திடீர்னு இப்படி ஒரு வேண்டுதல்? அப்பா மனசு மாறி அப்படி அது இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்கணும்னா? அது இல்லங்க, இது வேற வேண்டுதல். அதை விட வேற என்ன முக்கியமான வேண்டுதல்? ஓ, வீட்டை விற்காமலே நான் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு முதலாளி ஆயிடலான்னு நீ இப்ப வேண்டிக்கிட்டு காணிக்க முடிஞ்சு வச்சிருக்க. அதுவும் இல்லங்க, இது வேற முக்கியமான வேண்டுதல். இது ரெண்டும் இல்லாம வேற என்ன முக்கியமான வேண்டுதல்? வேண்டுதல வெளியே சொன்னா பலிக்காதுங்க. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். வீட்டை விற்கணும், நான் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கணும். இது ரெண்டும் தானே இவளுக்கு லட்சியம், கனவு எல்லாம். இதை விட வேற என்ன முக்கியமான வேண்டுதலா இருக்கும்? வைஷ்ணவிக்கு +2 ரிசல்ட்ல மாமா எதிர்பார்க்கிற மார்க் வரக்கூடாது, கொஞ்சமாவது குறையணுமா? அடி பாவி, என்னடி இவ்ளோ கேவலமா வேண்டுதல் பண்ணிருக்க? என்னடி இவ்ளோ கேவலமா வேண்டிக்கிட்டு இருக்க? ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்னடி பண்ணி வச்சிருக்க? எல்லாரும் பாஸ் ஆகணும், மார்க் நிறைய எடுக்கணும்னு வேண்டுவாங்க. நீ வைஷ்ணவி மார்க் கம்மியா எடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு காணிக்க வேற முடிஞ்சு வச்சிருக்க. உலகத்திலேயே இப்படி ஒரு கேவலமான வேண்டுதலை யாரும் வேண்டியிருக்க மாட்டாங்க. வேற யார் வீட்லயும் நடக்காத விஷயங்கள்லாம் நம்ம வீட்ல நடக்குதே, அதுல இதுவும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கோங்க. காணிக்க முடிஞ்சதை எதுக்கு அவுத்தீங்க? வேண்டுதல் நிறைவேறாம போயிருங்க. ஏண்டி வைஷு மேல ஏண்டி உனக்கு இவ்வளவு வெறுப்பு? வேற யாராவது இப்படி பண்ணா கூட பரவாயில்ல, அம்மா ஸ்தானத்துல இருக்க நீ இப்படி பண்ணலாமா? என்னோட வெறுப்பு வைஷு மேல இல்ல, உங்க அப்பா மேல. அப்பா மேல இருக்கிற வெறுப்ப வைஷு மேல காட்டணுமா? என்னடி லாஜிக் இது? உங்க அப்பா எப்போ பார்த்தாலும் என் மக இங்கிலீஷ்ல இவ்ளோ மார்க் எடுப்பா, கணக்குல இவ்ளோ மார்க் எடுப்பா, அதுல அவ்வளவு எடுப்பா, இதுல இவ்ளோ எடுப்பான்னு, மொத்தமா இவ்ளோ எடுப்பான்னு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. எனக்கு ஒன்னும் வைஷு மோசமான மார்க் எடுக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. சப்ஜெக்டுக்கு ஒரு 2-3 மார்க் குறைஞ்சு டோட்டலா ஒரு 10-15 மார்க் குறைஞ்சா போதும். உங்க அப்பா முகத்துல கரிய பூசின மாதிரி ஆச்சு. அடிப்பாவி, ஏண்டி இவ்வளவு வன்மம் உனக்கு? வன்மம்லாம் இல்லங்க, உங்க அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியல. உங்களை கண்டிச்சு படிக்க வைக்க வேண்டிய நேரத்துல அதை செய்யாம விட்டுட்டு கல்யாணமாகி பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இப்ப வந்துட்டு உங்களை ஒழுங்கா படிக்க வைக்கல, காலேஜுக்கு போகலன்னு தொட்டதுக்கெல்லாம் குறையா சொல்லிட்டு இருக்காரு. கேட்க முடியலங்க. மகள் என்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காருல உங்க அப்பா, அவரோட ஆட்டம் அடங்கணும்னா வைஷுவோட மார்க்கு குறையணும். அவர் போட்டிருக்கிற கணக்கு தப்பு கணக்கா மாறணும். அதுக்குதான் இந்த வேண்டுதல். குடுங்க, காஃபியை குடிங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, 10-15 மார்க்கு குறையதான் போகுது. அந்த நாகாத்தம்மா என்னை கை விட்டுடுவாளா? என் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். தாயே நாகாத்தம்மா, என் வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்று. தள்ளுங்க. என்ன இவ இப்படி ஆயிட்டா? அம்மா, இவளுக்கு நல்ல புத்தி கொடுமா. அப்பா, இன்னைக்கு ரிசல்ட் வரதுனால ஏதாவது டென்ஷனா இருக்கீங்களா? எனக்கு என்னமா டென்ஷன்? நாம எதிர்பார்த்த மார்க் வரப்போகுது, ஹாப்பியா இருப்போம். வைஷு, இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் வருதுல்ல, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தா. மாமா, நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணி.
ஏன் வைஷு உன் ரிசல்ட்ட நினைச்சு நான் டென்ஷனா இருக்கேன். ம்? நீ இவ்ளோ கூலா இருக்க. நம்பிக்கையா இருக்கும்போது எதுக்கு டென்ஷன் அண்ணி? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்ன மார்க், டோட்டல் எவ்வளோ எல்லாம் எங்களுக்கு தெரியுமே. என்ன இத்தனை நாளா அப்பா சொல்லிட்டு இருந்தது இப்போ சர்டிபிகேட்டா வரப்போகுது. என்னப்பா? ஆமாண்டா கண்ணு, மத்தவங்களுக்கு தான் இது ரிசல்ட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு கவர்மெண்ட் கொடுக்கற சர்டிபிகேட். ரொம்ப சந்தோஷம் மாமா. கொஞ்சம் காஃபி கொடுமா. சரி மாமா. ஐயா மணி 10 போது பாப்பாவுக்கு ரிசல்ட் வந்துருச்சா? அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்பா. சீக்கிரம் பாருமா. என்ன ரிசல்ட் வந்துருச்சா? என்ன மார்க்? இருங்க அண்ணி, இன்னும் நான் பார்க்கவே ஆரம்பிக்கல. நெட் ஸ்லோவா இருக்கு. எத்தனை லட்சம் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு ரிசல்ட்? மார்க் எவ்வளவு வந்திருக்கு? அண்ணி இருங்க அண்ணி, நெட் ஸ்லோவா இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. ஓபன் ஆயிடுச்சுப்பா, ரிசல்ட் வந்து. சரியா மார்க் என்னமா? சண்முகம், மார்க்க நான் சொல்றேன், நீ செக் பண்ணிக்க. நாகத்தம்மா ஏதாவது பாடத்துல மார்க் கம்மியா வரணும். கடவுளே கடவுளே. தமிழ் 97, ஐயா இங்கிலீஷ் 98, ஆஹா பிசிக்ஸ் 96, கெமிஸ்ட்ரி 95, மேத்ஸ் 96, பயாலஜி 98. ஆக மொத்தம் டோட்டல் 580 அவுட் ஆஃப் 600. சரியா இருக்க பாரு. ஐயா அச்சு பேசுறாம அப்படியே வந்திருக்கியா நீங்க அப்படிதான் சொன்னது? வரணும். ரொம்ப பெருமையா இருக்குமா. உனக்கு வாழ்த்துக்கள்மா. Thanks, நல்லா இருக்கணும். uncle. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். வைஷு கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்ஸ்ண்ணா. வாழ்த்துக்கள் வைசு. தேங்க்ஸ்ண்ணா. வைஷு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுனே தெரியல. வைஷு, அப்பா. உள்ள ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன், கொண்டா சரிங்கப்பா. எல்லாருக்கும் கொடு. ஆ. போ. சண்முகம், அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு 2. ம் அங்கிள் ரொம்ப சந்தோஷம் வரேன். எடுத்துக்கோங்க அண்ணி. அண்ணே எடுத்துக்கோ அண்ணே. கஸ்தூரி, இது உனக்கு. நம்ம பொண்ணு சாதிச்சிட்டா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே நம்ம பொண்ணை நான் வளர்த்துட்டேன். ஆனா நம்ம பசங்க விஷயத்துல தான் பண்ண முடியல. ஏன்பா இப்படி இருக்கீங்க? ஆ? இப்ப கூட உங்க பொண்ணு சாதிச்சிட்டாங்கிற சந்தோஷத்தை விட எங்களை இன்சல்ட் பண்றதுல தானே நீங்க குறியா இருக்கீங்க. என்னடா இவன் இப்படி பேசுறான்? நீங்க அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் இவன் சொல்றான். உங்களுக்கு எப்பவுமே எங்களை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்றதே வேலையா போச்சு. 24 மணி நேரமும் எப்படி மட்டம் தட்டலாம், அவமானப்படுத்தலாம், இததான் யோசிச்சுட்டு இருப்பீங்களாப்பா? டேய், நீங்க 2 பேரும் நான் பெத்த பசங்கடா. உங்களை நான் ஏன் அவமானப்படுத்தணும்? அப்படி அவமானப்படுத்தினா என்னையே நான் அவமானப்படுத்திக்கிற மாதிரி இது கூட உங்களுக்கு புரியலையா? எனக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. பயமா இருக்கு. ஆமாமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா இவங்க கேட்கறது மட்டும் செஞ்சு கொடுக்க மாட்டாரு. ஆ? என்னம்மா உனக்குள்ளேயே பேசிக்கிறியே, கொஞ்சம் சத்தமா தான் பேசேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீ சத்தமா சொல்லாட்டி கூட உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேட்டுடுச்சு. சொல்லட்டுமா? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா அவங்க கேட்கறத மட்டும் இவர் செஞ்சு கொடுக்க மாட்டாராம். இதானேம்மா? அடக்கடவுளே, எப்படி தெரிஞ்சது? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நீங்க எங்க வந்து நிக்கிறீங்கன்னு தெரியுது. இந்த வீட்டை விக்கணும், அதானே உங்க டார்கெட்? அப்பா. அது நடக்காது. சந்தோஷமான நேரத்துல எதுக்குப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு? அதானே. அப்பா ஸ்கூல்ல இருந்து போன் குடு வருதுப்பா. குடு குடு குடு. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். நான் வைஷ்ணவியோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். குட் மார்னிங் மேடம். நான் வைஷுவோட அப்பா தான் பேசுறேன். சார், வைஷ்ணவி ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்திருக்கா. நீங்க ரிசல்ட்ட பாத்திருப்பீங்க. அவ ஸ்கூல்லே முதல் மாணவியா வந்திருக்கா.
எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். வைஷு, நீதான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட். சார் நீங்க வைஷ்ணவியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வர முடியுமா? பிரின்சிபல் பார்க்கணும்னு சொன்னாங்க. இதோ உடனே கிளம்பி வரோம். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம உடனே ஸ்கூல் கிளம்பணும், ரெடி ஆயிடு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள் வைஷ்ணு. தேங்க்யூ மிஸ். பிரின்சிபல் உங்களை உள்ள வர சொல்றாங்க. இதோ வரோம். வாங்க சார். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க சார், சந்தோஷம். உட்காருங்க. சார் இவர்தான் என் ஓ அப்பா. அப்படியா? உங்களுக்கு மட்டும் இல்ல சார், படிச்ச ஸ்கூலுக்கே உங்க பொண்ணு பெருமை தேடி தந்திருக்கா. ரொம்ப சந்தோஷம் சார். உங்க பொண்ணு வைஷ்ணவி நம்ம ஸ்கூல்ல முதல் மாணவியா வந்தது மட்டும் இல்லாம ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கா. என்ன சார் சொல்றீங்க? லாஸ்ட் 5 இயர்ஸா நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்த மார்க்கை விட இந்த வருஷம் நம்ம வைஷ்ணவி அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கா. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வைஷ்ணவியோட கிளாஸ் டீச்சர்னு சொல்லவே ரொம்ப பெருமையா இருக்கு. மேடம், பிளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அசெம்பிள் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்ன சொல்லுங்க? பிரசன்ட் பிளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வைஷ்ணவியை பார்த்து இன்டராக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, தாராளமா சார். நம்ம வைஷ்ணவி அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும். வைஷ்ணவி எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணா, எப்படி படிச்சான்னு அவங்க கிட்ட ஷேர் பண்ணா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா பேசட்டும் மேடம். என்னம்மா பேசிடுவல்ல? இதுல என்னப்பா இருக்கு? நீங்க எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது சரி. வாங்க சார். வாங்க. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வைஷ்ணவி நம்ம ஸ்கூலுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் பெருமை தேடி கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ. சைலன்ஸ் சைலன்ஸ். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இந்த குரல் இருக்குல்ல, இது மகனுக்கு மட்டுமல்ல மகளுக்கும் பொருந்தும். நம்ம வைஷ்ணவி இந்த குரலுக்கு ஏத்த போல அவங்க அப்பாவுக்கு பெருமை சேர்த்துட்டா. வைஷ்ணவி மாதிரி வருங்காலத்துல நீங்களும் பெத்தவங்களுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் பெருமை சேர்க்கணும். நீங்க வைஷ்ணவி கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நெக்ஸ்ட் இயர் உங்க இடத்துல நான் இருக்கணும். இந்த இடத்துக்கு வர நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க? நீங்க எப்படி எல்லாம் படிச்சீங்கன்னு சொல்லுங்கக்கா. சொல்றேன். மாதா பிதா குரு தெய்வம்னு வருஷப்படுத்துவாங்க. இதுல எங்க அம்மாவை நான் போட்டோல தான் பாத்திருக்கேன். எனக்கு அம்மா இல்லாத குறையே இல்லாம பாத்துக்கிட்டது என் அப்பா தான். அதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸ் எப்ப எந்த சப்ஜெக்ட்ல டவுட் கேட்டாலும் பொறுமையா எனக்கு புரிய வைப்பாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. அதுக்கடுத்து தெய்வம் தான், அது என்னோட அப்பா தான். என்னோட இந்த வெற்றி, பேர், புகழ், பாராட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா தான். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டனோ அதோட 10 இல்ல 100 மடங்கு எஃபர்ட் என் அப்பா போட்டிருக்காரு. தினமும் காலையில என்ன நேரமே எழுப்பி விட்டு எனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு எனக்கு தேவையான ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்வாரு. எந்த ஒரு சின்ன விஷயமும் என்னோட படிப்புக்கு இடைஞ்சல் ஆயிடக்கூடாதுன்னு கவனமா இருப்பாரு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, நான் இங்க நிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததே என் அப்பா தான். நாம எல்லாரும் இப்ப நிமிர்ந்து நிக்கிறோம்னா அதுக்கு முதுகெலும்பு தான் முக்கியம். அந்த முதுகெலும்பு முன்னால இல்ல, பின்னாடி தான் இருக்கு. அதே மாதிரிதான் பிள்ளைங்க கம்பீரமா நிக்கணும்னா பின்னாடி நிக்கிறது அப்பா மட்டும்தான். நான் குறிப்பிட்ட மார்க்குக்கு எய்ம் வச்சு படிக்கும்போது ரிசல்ட்ல அந்த மார்க் வரலன்னா அப்பா திட்ட மாட்டாரு, கண்டிக்கவும் மாட்டாரு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அத நினைச்சு வருத்தப்படாத, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல
நல்லபடியா ட்ரை பண்ணுன்னு என்னை என்கரேஜ் பண்ணுவாரு. சின்ன வயசுல அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தாரு. பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பாரு. நான் பயத்துல திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்பேன். ஆனா எனக்கு பேலன்ஸ் கிடைச்சதும் அப்பா கைய விட்டுருவாரு. ஆனா நான் அப்பா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காருன்னு பயப்படாம ஓட்டுவேன். இப்ப வரைக்கும் என் அப்பா என் பின்னாடி இருக்காருங்கிற நம்பிக்கையும் தைரியமும் எனக்குள்ள இருக்கு. அப்பாங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது. அப்பானா வலிமை, அப்பானா நம்பிக்கை, அப்பானா எதிர்காலம். என் பொண்ணு நல்லா படிப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளோ நல்லா பேசுவான்னு எனக்கே இப்பதான் தெரியும். நல்ல விதையா இருந்தாலும் நல்ல நிலமா பார்த்து விதைச்சாதான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். அது போலத்தான் நீங்களும் இந்த பள்ளிக்கூடமும் இல்லைன்னா என் பொண்ணுக்கு இந்த வெற்றி சாத்தியமா இருக்காது. அதுக்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். சார், ஸ்கூல் சார்பாவும் எங்க சார்பாவும் வைஷ்ணவிக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கலான்னு இருக்கோம். கண்டிப்பா மிஸ், அதை எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க சார். இது அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. ஓகே சார். சார், எங்க அப்பா கையில கொடுங்க சார். வைஷு, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணது நீ வாங்கிக்க. பக்கத்துல நான் நிக்கிறேன். என்ன சார்? 2 பேரும் சேர்ந்தே வாங்கிக்கங்க சார். அப்பா வாங்கங்கப்பா. ஏய் நாச்சி, எங்க இருக்க? ஏய், என்னடா எங்க வெளிய போறேன்னு சொன்னா வீட்லயே இருக்க? ஆமா டாடி, போணும். பொண்ணுங்களை எதுக்கு வெளிய போறேன்னு கண்டிக்கிற அப்பாங்களுக்கு மத்தியில ஏன் வெளிய போலன்னு கேக்குற அப்பா நல்ல அப்பா. ஆமா, எங்க அப்பா நல்ல ஓ, பாதம். அப்ப நான் நல்ல அம்மா இல்லையா? ஓ, நீ அவளுக்கு நல்ல அம்மா தான், எனக்கு நல்ல பொண்டாட்டி தான். அதனாலதான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். டாடி, ஆ, அப்ப எனக்கு இல்லையா? சாரி செல்லக்குட்டி, இது என்னோட லவருக்கு மட்டும்தான். என்னங்க நீங்க பொண்ணுகிட்ட போய் உண்மையை தானே சொன்னேன். இதுல என்ன இருக்கு? நீ பாரு, இதை பிரிச்சு பாரு. வாவ், சூப்பரா இருக்குப்பா. என்னப்பா நீங்க ஒரு வயசுக்கு மேல பொண்ணுக்கு தானே வாங்கி கொடுக்கணும். நீங்க என்ன உங்க வைஃப்க்கு வாங்கி கொடுக்குறீங்க? உனக்கு பொறாம. ஏன் புருஷன் எனக்கு வாங்கி கொடுக்கறாரு, உனக்கு என்ன? போங்க மம்மி. கோச்சிக்காதரா செல்லக்குட்டி, இப்போதைக்கு உனக்கு வாங்குறத விட உங்க அம்மாவுக்கு வாங்குறது தான் முக்கியம். ஏன்னா வர வெட்னஸ்டே எங்களுக்கு வெட்டிங் டே. அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பர்ப்பா. அட்வான்ஸ் thank you, thank you, thank you. and you too. சரி, இது எத்தனாவது வெட்டிங் டே? நமக்கு கல்யாணம் ஆகி 2வது வருஷத்துல இவ பிறந்தாங்க. இப்போ உனக்கு 23, அப்போ 25, 25. வாவ், அப்போ சில்வர் ஜூபிலி, வெள்ளி விழா. சோ வெட்டிங் டே செலிப்ரேஷன் செம்ம கிராண்டா பண்றோம். எஸ். அம்மா, சும்மா கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்வீங்களே, இப்ப பாருங்க சூப்பர் மேட்ரு கிடைச்சிருக்கு. உங்க வெட்டிங் டேவ சூப்பரா அழகா உங்க பேஜ்ல போஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க வியூஸ் வரலன்னு புலம்பிட்டு இருப்பீங்கல்ல, இதுக்கு எப்படி வியூஸ் அல்லதுன்னு பாருங்க. ஹே, நிஜமாவா? அட ஆமாமா. என்னங்க, அப்ப வெட்டிங் டே போட்டுறலாங்க. ஒரு நல்ல வெட்டிங் ஹாலா புக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவோம். இல்ல, வெட்டிங் ஹால்லாம் வேண்டாம். ஒரு நல்ல ரெசார்ட் புக் பண்ணிடுங்க. நல்ல பெரிய ரெசார்ட்டா செம்மையா பண்ணலாம். என்னங்க, நமக்கு நல்ல vlog கிடைக்கும், நல்ல நிறைய கண்டென்ட் கிடைக்கும். நம்மளும் ஏதாவது பண்ணலாங்க. நிறைய சமைக்கலாம், என்னென்னவோ பண்ணலாம். ஐயோ ஜாலி. என்னங்க யோசிக்கிறீங்க? பண்ணிடலாமா? ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? உனக்கு இப்ப வெளியே என்ன வயசுன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன, ஒரு ஜஸ்ட் 38ன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியா, கல்யாணம் ஆயிட்டு 25 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா
உனக்கு வயசு இடிக்காது. பொண்ணுக்கு 23, உனக்கு 38. யோசிமா. டாடி ஆமாங்க. ஐயோ நான் இதை யோசிக்கவே இல்லையே. ஐயோ. ஒண்ணு பண்ணலாமா? இந்த வெட்டிங் டே நம்ம யாருக்கும் சொல்ல வேணாம். ஆ. சொன்னா உன் வயசு தெரிஞ்சிருமேமா. ஆ? ஆ, ஆமாங்க. நல்ல வேலைங்க நீங்க சொன்னீங்க. 25வது கல்யாண வருஷம் கொண்டாடினா எல்லாருக்கும் என்னோட வயசெல்லாம் தெரிஞ்சிடும். வேண்டாம் வேண்டாம். அன்னைக்கு காலையில ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு தரேன். வேண்டாமா வேணாம். எதுக்கு என்னங்க? இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்லாம் உனக்கு? பக்கத்திலே ஒரு சூப்பர் ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம அங்க போய் லஞ்ச் சாப்பிடலாம். அப்படியா? ஆமா. இந்த சரி நான் உடனே ஒரு கண்டென்ட் ரெடி பண்றேன். கண்டென்ட் ரெடி பண்ண போ. பை. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். டாடி என்ன வேற லெவல். செம்மையா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. gift வாங்கி கொடுக்கறதெல்லாம் வேற விஷயம். அப்புறம் நீ கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்ன பாரு, உங்க அம்மா பணத்தை அப்படியே தாளிச்சு விட்டுருவா. நீ உன் கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும்னு சொன்னல, அப்புறம் எப்படிமா சேர்க்கறது? இப்படிதான். செம்ம ஸ்மார்ட் டாடி. எல்லாரும் வந்தாச்சா? சார் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா? என்ன டவுட்டு? இன்னைக்கு எல்லாருமே டிஜிட்டல் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி சம்பள பணத்தை கவர்ல எண்ணி போட்டு கொடுக்குறீங்கன்னு கேக்குறீங்க. அதானே உங்க டவுட்? ஆமா அதேதான் சார். டிஜிட்டல் அக்கவுண்ட்ல சம்பள பணம் கிரெடிட் ஆயிடுச்சான்னு நீங்க பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட மாசம் 30 நாளும் உழைச்ச உழைப்புக்கான பணத்தை கையில வாங்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி சுகந்தான் தம்பி. அதை அனுபவிச்சவேனா ஏன் தொழிலாளர்களும் அதே சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, கொடுக்கிற நானும் சரி வாங்கிக்கிற உங்களுக்கும் சரி மனசார சந்தோஷமாயிருப்போம். இந்தாப்பா. தேங்க்யூ சார். வாங்கிக்கப்பா. தேங்க்யூ சார். இந்தாப்பா. தேங்க்யூ சார். வாங்கிக்கப்பா. தேங்க்யூ சார். அருள் என்ன பாக்குற? அருள் உன்னை வெறுங்கையோடு அனுப்ப எனக்கு மனசு இல்லை. இந்த 100 ரூபாய் இப்படி. என்ன பாக்குற? உன் அக்கவுண்ட்ஸை நான் பார்த்தேன். ஏற்கனவே நிறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கடைக்கு வராங்க, சாப்பிட்றாங்க. ஆனா அந்த பில்லு எல்லாத்தையும் உன் அக்கவுண்ட்ல எழுத சொல்லியிருக்க. நான் உன்னை சீரியஸா கேட்குறேன், நீ என்கிட்ட என்ன சொல்லி வேலையில ஜாயின் பண்ண? ஃபியூச்சர்ல காஃபி ஷாப் வைக்க போறேன், தொழில் கத்துக்கணும்னு சொல்லி தானே என்கிட்ட வந்து வேலை கேட்ட? நீ ஒழுங்கா தொழில் கத்துக்கிற மாதிரி தெரியலையே. வேலையில சேர்ந்து முழுசா 1 மாச சம்பளம் கூட நீ இன்னும் வாங்கல. ஒவ்வொரு மாசமும் 70% 80% கட் ஆயிட்டு இருக்கு. உண்மையாவே காஃபி ஷாப் வைக்கணுங்கிற ஐடியால தான் வந்து ஜாயின் பண்ணியா, இல்ல வேற நோக்கத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஒருவேளை அந்த பொண்ணுக்காகத்தான் வந்து நீ வேலை பார்க்கறேனா, உன் லைஃபை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. லவ்லியும் சரி, அட் த சேம் டைம் ப்ரொஃபஷனலே ஐடியா இருக்கு சார். அந்த மாதிரி எந்த சிம்டமும் எனக்கு தெரியலையே. ஒழுங்கா இருப்பா. அடுத்த மாசமாவது முழு சம்பளம் வாங்குற வழியை பாரு. என்ன உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? சொந்தத்துல மாப்பிள்ள ரெடியா இருக்கு, கட்டி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சிடும்ல. தப்புன்னு. ஆண் படிச்சா அது அவனோட குடும்பத்துக்கும் அவனுக்கும் மட்டும்தான் பயனுள்ளதா இருக்கும். ஆனா ஒரு பொண்ணு படிச்சா அது அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சு உங்க பொண்ணு வாழ்க்கைய பாலாக்கிறாதீங்கன்னு. படிக்க வைங்க. படிப்பு ஒண்ணு மட்டும்தான் அழியாத செல்வம். உங்க பொண்ணுக்கு தயவு செஞ்சு அதை கொடுங்க. புரியுதா? புரிஞ்சுதுமா. மீனாட்சி வண்டி எடு போலாம். என்ன பாட்டி இவ்ளோ தூரம் வந்திருக்க? கொஞ்சம் வெளியில போகணும், வாயேன். என்ன விஷயம் பாட்டி?
நீ வா, நான் அப்புறம் சொல்றேன். நான் வரேன். போங்கண்ணே. பாட்டி ஏதாவது அவசரமா பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல விஷயம்தான். நீ வண்டி எடு. வா, சரி வா. சீக்கிரம். கொஞ்சம் சீக்கிரமா போ. எங்க பாட்டி போறோம்? சொல்றேன், போடி. நிறுத்து நிறுத்து. இங்கயா? மிக்சர் ஒரு 1/2 கிலோ கொடுங்க. சின்ன பாட்டி காலங்கத்துல இவ்ளோ சேட்டை பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு ஆச்சு? 360 ரூபாமா. சரி, கிளம்பு. நேரா போய் ரைட்ல போ. எங்க போறோம்னு இப்பயாச்சும் சொல்ல. அட சொல்றேன்டி, போடி. இங்கதான். இங்க கொஞ்சம் நிறுத்து. நிறுத்து. மல்லிப்பூ 2 முழம் கொடுமா. போடி. அப்பாடி. சப்பா. என்னடி ஆட்டோவிலேயே உட்காந்துருக்க? இறங்கி வா. என்ன நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வாங்குற? எனக்கு சவாரி இருக்கு. நான் ஸ்டாண்டுக்கு போகணும். அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா. இது வேற. பாட்டி என்னாச்சு உனக்கு? நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல இந்த காக்கி சட்டையை கழட்டு. நானே கலட்டிக்கிறேன். நீ என்னன்னு சொல்லு. சொல்றேன். உள்ள புது புடவை எடுத்து வச்சிருக்கேன். போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு. பாட்டி குளிச்சிட்டு ரெடி ஆகணுமா? நான் எதுக்கு குளிச்சிட்டு ரெடி ஆகணும்? கோவிலுக்கு ஏதாவது போறோமா? ஆமா. நீ குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வாமா. சரி, என்ன திடீர்னு கோவிலுக்கு? போகணும்னு தோணுச்சு. நீ என்னடி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு? போய் ரெடி ஆகு. பாட்டி நில்லு. நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? ஏண்டி, உனக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லடி. நான் சொல்றத நீ கேப்பியா இல்லையா? கேப்பேன் பாட்டி. ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன? போய் பேசாம ரெடி ஆயிட்டு வா. போ. இந்த பூவையும் எடுத்துட்டு போ. பாட்டி போய் ரெடி ஆயிட்டு வாடி. சின்ன எனக்கு பாட்டி வித்தியாசமா நடந்துக்குது. அப்போ உங்க வீடு பூர்வீக சொத்து, அதாவது உங்க தாத்தாவோட சொத்து இல்ல, உங்க அப்பாவோட சம்பாத்தியத்துல இடம் வாங்கி கட்டினது, அப்படிதானே? ஆமா சார். எங்க மாமா காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு எங்களுக்கு தானே. அதாவது இவரு தம்பி தங்கச்சிக்கும் சேர்த்து தானே. ஆமா, மிஸ்டர் சுந்தரம் காலத்துக்கு அப்புறம் அவரோட வாரிசுங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் சார்? பூர்வீக சொத்துன்னாதான் பேரன் பேத்திக்கு உரிமை கொண்டாட முடியும். ஆனா இந்த சொத்து மிஸ்டர் சுந்தரம் சுய சம்பாத்தியத்துல வாங்கினது. அப்படி இருக்கும்போது அவர் இஷ்டப்படி
அவரு விருப்பப்பட்ட யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சட்டப்படி அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. சார் மாமா அப்படி யாருக்கும் கொடுக்க மாட்டாரு சார். ஆமா சார், எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. இப்போ என்ன பிரச்சனைனா பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை சார். அதான் வீட்டை பில்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு எக்கனாமிக்கலா செட்டில் ஆயிடலான்னு நானும் என் தம்பியும் அப்பா கிட்ட சொல்லி பார்த்தோம். அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் சார். சென்டிமெண்டா பேசி எங்க முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு சார். அதனால எங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லி கோர்ட்டுக்கு போயாவது சொத்தை வாங்கணும் சார். இந்த சொத்து முழுக்க முழுக்க மிஸ்டர் சுந்தரத்தோட சுய சம்பாத்தியங்கிறதுனால கோர்ட்டுக்கு போனா கேஸ் நிக்காது. அவர் விருப்பமோ சம்மதமோ இல்லாம அந்த வீட்ல இருந்து ஒரு செங்கலை கூட நீங்க சொந்தமாக்கிக்க முடியாது. அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி வக்கீல் சார்? மிஸ்டர் சுந்தரம் கிட்ட, அதாவது உங்க அப்பா கிட்ட சமாதானமா பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்க வழிக்கு கொண்டு வர பாருங்க. அந்த ஆள் கிட்டயா? அதை தவிர வேற வழியே கிடையாது. மிஸ்டர் சுந்தரம் மேல கேஸ் எல்லாம் போட முடியாது. போட்டாலும் நிக்காது. அத்தாடி அழகி 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 அழகி. மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்றும் உனக்கு. அவ்வளோ அழகுடி நீ. சரி பாட்டி, இப்ப நம்ம எங்க போறோம்? சொல்றேன். நீ போய் உள்ள உட்காரு. என்ன இது கார் சவுண்ட் மாதிரி கேக்குது? நம்ம வீட்டுக்கா? ஆமா, நம்ம வீட்டுக்கு தான். நான் தான் வர சொல்லி இருக்கேன். நான் உனக்கு சொல்றேன், நீ உள்ள போய் உட்காரு. ஓ, உள்ள போ. வணக்கம். வணக்கம். உள்ள போலாம். வா, பாத்து வா. என்கிட்ட சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாம மாப்பிள்ள பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றியா? உட்காரு. சரிங்கம்மா. வீடு சுத்தமா அழகா வச்சிருக்காங்கல்ல? கோயிலுக்கெல்லாம் போகல, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இத பார், நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம அவங்களுக்கு ஒரு வணக்கம் மட்டும் வச்சிரேன். உன்கிட்ட சொல்லாம ஏற்பாடு பண்ணது தப்புதான். என்ன பண்றது? நான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறியே. எனக்காக இத மட்டும் ஒத்துக்க. என் கண்ணு இல்ல, என் தங்கம் இல்ல, ஒத்துக்கம்மா. பாட்டி, பையன் நல்ல வேலையில இருக்கான், ஓரளவுக்கு வசதியான குடும்பம், மகளிர் குழு மல்லிகாவுக்கு தெரிஞ்ச குடும்பமா. பாட்டி, நான் என்ன சொல்றேன்? நீ எதுவும் சொல்லாத. நீ முதல்ல மாப்பிளைய பாரு. அது போதும். மல்லிகாவோட மரியாதைக்காகவும் இந்த பாட்டிக்காகவும் நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பல்ல? இந்த பாட்டிக்காக ஒரே ஒரு முறை வாயேன், என் ஆசைக்காக வாயேன். ஐயோ, என் தங்கமே, ராசாத்தி, என் கண்ணு. இது போதுண்டி, இது போதும். பொண்ணு லட்சணமா இருக்கல்ல? எல்லாருக்கும் குடுமா, குடு.
தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. பொண்ணு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என்னடா பொண்ணு ஓகேவா? இது என்னக்கா கேள்வி? எனக்கு ஓகே தான். ஓ, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பையனும் ஓகே சொல்லிட்டான். பொண்ணுகிட்ட பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க, மேற்கொண்டு பேசி முடிவு பண்ணிடலாம். ஐயோ, நான் மாப்பிள்ளை போட்டோவை என் பேத்திக்கிட்ட காட்டி அவ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் மல்லிகா கிட்ட தகவல் சொல்லி உங்களை இங்க வர சொன்னேன். ஓ, நான் மாப்பிள்ள கிட்ட தனியா பேசலாமா? பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா பேசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. போப்பா, போய் பேசிட்டு வா. ஓகேப்பா. வாங்க வாங்க வாங்க. ஹாய், என் பேர் கார்த்திக். ஆட்டோமொபைல் ஷாப் வச்சிருக்கேன். என் பேரு மீனாட்சி. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, கிளம்புங்க போலாம். என்னப்பா பேசிட்டியா? கிளம்புங்க போலாம். என்னடா என்னாச்சு உனக்கு? கிளம்புங்க போலாம். என்ன இவன் எதுவும் சொல்லாம போறான்? புரியலங்க. டேய், என்னன்னு சொல்லிட்டு போயேன்டா. உனக்கு என்னடா ஆச்சு? என்னன்னு சொல்லுடா. டேய், கொஞ்சம் நில்லுடா. டேய், என்னாச்சுன்னு சொல்லிட்டு போடா. டேய், நில்லு. டேய், உன்னதானே கேக்குறோம். என்னன்னு சொல்லு. என்னாச்சுடா உனக்கு? எதுக்குடா இவ்வளவு அவசரமா போலான்னு சொல்ற? என்னன்னு சொல்லுடா. என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னா நீ சம்மதிக்க மாட்ட. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. என்னாச்சு இவனுக்கு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணுமே புரியலையே. டேய் தம்பி, ஏன்டா இப்படி வந்துட்ட? ஏதாச்சும் சொல்லேன்டா. அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு பாக்குறேன்னு நீ பாக்காத. எனக்கு புரியுது. மாப்பிள்ளை பார்த்து உனக்கு பிடிச்சு போச்சுன்னா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவேன்னு ஒரு நப்பாசையில ஏற்பாடு செஞ்சேன். டேய், நீ இப்படி மிரண்டு போய் ஓடி வர அளவுக்கு அந்த பொண்ணு உன்கிட்ட என்னதாண்டா சொன்னா? நீ சொன்னாதாண்டா தெரியும். நீ என்ன சொன்ன? ஏன் அந்த தம்பி அப்படி தெரிச்சு ஓடுறான்? உண்மைய சொன்ன. அவ ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. போதுமா? கொலையா? ஏய், நீ எதுக்காகடி அந்த தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன? நடந்ததில்ல, உன் மேல எந்த குத்தமும் இல்லையே. எல்லாத்துக்குமே சந்தர்ப்பம் சூழ்நிலை தானே காரணம். இதே ஏன் இடத்துல அந்த மாப்பிள்ளை இருந்து ஜெயிலுக்கு போனதை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அப்பவும் இதே மாதிரி சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் காரணம்னு நீ சொல்லுவியா? சொல்லு பாட்டி, சொல்லுவியா?
கல்யாணம் பண்ணிக்கிறது காலம் முழுக்க சந்தோஷமா வாழ்றதுக்கு, வேதனைப்படுறதுக்கு இல்ல. நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்காது பாட்டி. நான் வரேன். என்ன திமிரா பேசிட்டு போறா பாரு அவ. இருடி இரு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? நான் தான் ப்ரோ. ஐயோ டேய், என்னைய வாடா போடான்னு வேணாலும் சொல்லு, ஆனால் ப்ரோன்னு மட்டும் கூப்பிடாரு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகே ப்ரோ. எல்லாம் என் கர்மாடா. ப்ரோ எனக்கு இதான் ட்ரெண்ட் ப்ரோ. பழைய பஞ்சாங்கமே பாடிட்டு இருக்காதீங்க போங்க. டேய், எவன்டா உன்னை பெத்தான்? அவன் மட்டும் கையில கிடைச்சான் செத்தான். நீங்க தான் அது. அது கூட நமக்கு மறந்து போச்சே. நான் மட்டும் இல்ல, நீயும் தான். பாடா படுத்துறானே இவன். தோசை இட்லி மாவு சட்னி சட்னி தோசை இட்லி மாவு சட்னி சட்னி. ஹே மச்சான். ஹே டார்லிங். வாங்க சின்ன மாப்ள. மாமா. வாங்க உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அண்ணன் தான் கால் பண்ணி வர சொன்னா. மாப்பிள்ளை வர சொன்னாரு. எதுக்கு வர சொன்னாரு? தெரியலையே. எங்க போனாருன்னு தெரியலையே. ஏன் வசந்தா, மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரு? எதுவும் சொல்லலையே. சரி விடுங்க, மாப்பிள்ளை வந்தோடனே கேட்டுக்கலாம். சரி, சின்ன மாப்பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா. என்ன சாப்பிடுறீங்க? ஹாட்டா, டீ, காஃபி, பூஸ்ட்? இல்ல இது வேணாம். அப்ப சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ்? ஐயோ, இப்ப இவர் எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்றாரு? வீட்ல தான் எதுவுமே இல்லையே. ஐயோ இல்ல மாமா, எது வேண்டாம். அட என்ன சின்ன மாப்பிள்ளை நீங்க? சரி, மோராவது குடிக்க. இல்ல மாமா, தண்ணி மட்டும் போதும். தண்ணியா? வசந்தா, சின்ன மாப்பிள்ளைக்கு தண்ணி மட்டும் போதும் மாமா, கொண்டு வா. சரிங்க. தண்ணி இருக்கு. பாபா கங்கா, வாங்க மாப்ள. எப்படா வந்த? இப்பதான் வந்த. அம்மா எதுக்காக வர சொன்னா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன். மாப்ள, தேங்க்ஸ். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சு கூடாதா? அப்பா உங்களை வச்சு பேசுதான்ப்பா வர சொல்லிருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க மாப்ள, பேசுவோம். தள்ளி உட்காரா. மாமா, நானும் கங்காவும் இப்பதான் போய் வக்கீல பார்த்துட்டு வரோம். என்ன விஷயமா வக்கீல பார்க்க போறீங்க? வீடு விஷயமா தான் மாமா. வீட்டை விற்க தான் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதான் அப்பா மேல கேஸ் போட்டு பங்கு கேட்கலாமான்னு வக்கீல பார்த்து பேசிட்டு வர போனோம். வக்கீல் என்ன நீ சொன்னாரு? பூர்வீக சொத்தா இருந்தா மட்டும்தான் பங்கு கேட்டு கேஸ் போட முடியுமா. அது வேற மாமாவோட சம்பாத்தியத்துல வாங்கினது. அதனால அந்த வீட்டு மேல முழு உரிமை அவருக்கு மட்டுமே தான் இருக்கான். அவர் காலத்துக்கு அப்புறம் தான் வாரிசுங்களுக்கு கிடைக்குமா. அவர் மேல கேஸ் போட முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஏமா, இதுக்கு எதுக்குமா வக்கீல் கிட்ட போனீங்க? என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேன். எனக்கு தெரியாத சட்டமா என்ன? அப்பா போதும்பா, நாங்களே ரொம்ப அப்செட்ல வந்திருக்கோம். சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த வக்கீல் சொன்னதுக்கு அப்புறம் நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் மாமா. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அன்னைக்கு சொன்னப்பவே செஞ்சிருந்தீங்கன்னா இந்நேரம் பாதி வேலை முடிஞ்சு போயிருக்கு. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். ஆமா, நான் சொன்ன பிளானு சின்ன மாப்பிள்ளைக்கு தெரியுமா? அவருக்கு ஓகேவா? அதை பத்தி பேசதான் மாமா இவனை வர சொல்லியிருக்கேன். என்ன பிளானு? கொஞ்சம் தெளிவா சொல்லு மாமா. நீங்களே சொல்லிடுங்களேன் இவங்கிட்ட. சொல்றேன் மாப்பிள்ள. இப்ப உங்க அப்பா வீட்டை விற்க வேணாம்னு சொல்றாரு. ஆனா நமக்கு வீடு வேணும். ஆமா. அந்த வீட்டை வித்து 3 பங்கா பிரிக்கிறோம். நான் என்ன ஐடியா பண்ணிருக்கேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் வீட்டை சேல்ஸ் பண்ணவே முடியாது. அவர் மண்டையை போட்டு வீடு உங்க கைக்கு வர்றதுக்குள்ள நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிருவீங்க. அவர் உயிரோட இல்ல, செத்துட்டார்னு போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றேன். இதுதான் மாப்பிள்ள பிளானு. இந்த பிளான் உங்களுக்கு ஓகேவா? உங்க அப்பாவுக்கும் பிரச்சனை கிடையாது, நமக்கும் பிரச்சனை கிடையாது. வீட்டை சேல்ஸ் பண்ணிடலாம். சூப்பர் பிளான் மாமா. லேட் பண்ணாம உடனே செஞ்சு முடிங்க.
மாப்பிளைய பாருங்க மாப்பிள, அப்படியே என்ன மாதிரியே ஃபாஸ்டா இருக்காரு. அப்பா இப்ப கூட உங்க மாப்பிள வேற வழி இல்லாம சொல்லிட்டாரே தவிர அவர் மனசுல உயிரோட இருக்கிற மாமாக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறத நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. மாப்பிள, நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துராது, பிரியாணின்னு எழுதி படிச்சா வயிறு ரொம்பிராது. அது மாதிரிதான் டெத் சர்டிபிகேட் வாங்குறதுனால உங்க அப்பா செத்துட்டதா அர்த்தம் கிடையாது. அவ்வளவு சென்டிமெண்டலா என்னைக்குமே யோசிக்காதீங்க. வாழ்க்கைய பிராக்டிக்கலா வாழ கத்துக்குங்க. பிராக்டிக்கல், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. பிராக்டிக்கல். சரிம்மா, இது எல்லாத்தையும் நான் கரெக்டா செஞ்சு முடிக்க எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 4 லட்சமா? என்ன எல்லாரும் சாக்காயிட்டீங்க? 6 கோடி ரூபாய் சொத்துக்கு 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்களா? அது இல்ல மாமா, திடீர்னு நாங்க இவ்வளவு பணத்துக்கு எங்க போவோம்? எங்க கிட்ட பணம் இல்ல மாமா. உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்கு. என்ன ஐடியா மாமா? சொல்றேன். வசந்தா, பேப்பர் பேனா எடுத்து வா. மாப்பிள, நல்லா கவனிங்க. இது ஷாப் ஏ, SA, ஓகேவா? இது ஷாப் பி. அடுத்தது இது ஷாப் சி. அதாவது மாப்பிள, நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஷாப் ஏக்கு போய் நல்லா கவனமா கேளுங்க. காஸ்ட்லியா, விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு ஏசி, இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸா பார்த்து 2,25,000 ரூபாய்க்கு இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் வாங்குறீங்க. ஓகேவா? சின்ன மாப்பிள, நீங்க என்ன பண்றீங்க, ஷாப் பிக்கு போய் SB, ஷாப் பிக்கு போய் பெரிய மாப்பிளைக்கு சொன்னதுதான் உங்களுக்கும் விலை காஸ்ட்லியான டிவி, ஃப்ரிட்ஜ், அதே மாதிரி பொருளை EMIல 2,25,000 ரூபாய்க்கு எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்றீங்க. இப்போ நம்ம கையில 4,50,000 ரூபாய்க்கான பொருள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே இருக்கு. இந்த பொருளை எல்லாம் ஷாப் சில இருந்து வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு நமக்கு கேஷ கையில கொடுத்துருவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற பொருள் 4.5 லட்சம் ரூபாய். அவங்க 50,000 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு நமக்கு 4 லட்சம் ரூபாய் தான் கையில கொடுப்பாங்க. அவனுக்கு 50,000 ரூபாய் லாபம், நமக்கு லாஸ் தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு 4 லட்சம் இப்ப ரொக்கமா கிடைக்குதுல்ல. வேற என்ன செஞ்சாலும் நம்மளால இப்ப 4 லட்சத்தை கையில ரொக்கமா பார்க்கவே முடியாது. அப்போ பர்ச்சேஸ் பண்ற கடைக்கு நம்ம பணம் கொடுக்கணும்ல. ரெடி கேஷ் கொடுக்க போறது இல்லைல, EMIல தானே கட்ட போறோம். அதை எப்படி கட்டுறது? EMI பீரியடு 6 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள 6 கோடி ரூபாய் சொத்து நம்ம கைக்கு வரப்போகுது இல்ல. அதுக்கப்புறம் அந்த கடையை மொத்தமாவே நம்ம வாங்கலாம். பிரபு, மாமா சொல்றது கரெக்ட் தான். இந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன மாப்பிள உங்களுக்கு டவுட்? நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியரா சொல்றேன்ல. எல்லாத்தையும் சொன்னீங்க சரி, இந்த பொருளெல்லாம் எங்க வச்சு ஷாப் சிக்கு மாத்த போறேன்னு சொல்லவே இல்லையே மாமா. ஆமாப்பா, பொருளை எங்க வைக்கிறது? ஆமா மாமா, இது எப்படி ஷாப் சிக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம்? அது வந்து உங்க வீட்ல வச்சுதா. என்ன சொல்றீங்க மாமா? இத்தனை பொருளை வீட்டுல வந்து இறக்குனா அப்பா ஏன் எதுக்குன்னு கேள்விதான் கேட்பாரு. ஆமா ஆமா, கண்டிப்பா கேட்பாரு. அது எனக்கு தெரியும் சின்ன மாப்பிள.
பொருட்கள் வீட்ல வந்து இறங்கும் போது உங்க அப்பா வீட்ல இருக்க கூடாது. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவரை வேற திசைக்கு அனுப்பிடுங்க. மேக்ஸிமம் ½ an hour எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க, சரியா தான் இருக்கும். என்ன குண்டு தூக்கி போடுறாரு? எங்க அனுப்புறது அவரை? ரொம்ப யோசிச்சு குட்டையை குழப்பிடுவாங்களோ? அட என்ன எல்லாரும் இவ்வளவு யோசிக்கிறீங்க? சம்பந்திய ஒரு அரை மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாதா? அனுப்பிடலாம்ப்பா. ஏங்க அனுப்பிடலாம்ல? அனுப்பிடலாம். அப்புறம் என்ன? டீல் ஓகே. ஓகே ஓகே. பார்த்து பொறுமையா வாங்க. ஒரு நிமிஷம். ஐயோ, என் தாலி செயின் அறுத்துட்டு போறானே. மீனடா, அவனை புடிமா. இல்ல, அவனை புடிங்க. புடிங்க. சுந்தரம். என் தாலி செயின் அறுத்துட்டு போறானே. மீனாட்சி, அவனை புடிமா. அவனை விட்டுறாதீங்க. செயின் அறுத்துட்டு ஓடுறான். வாங்கிட்டேன் வைஷோ. திருடுவியா? கண்ணு திருடுறவங்க கிட்ட திருடுவியா? புடா. ராஸ்கல். ஃப்ராடு. சுந்தரம். போடா. வா மச்சான். ஸ்டேஷனுக்கு வயசுல திருடுற. அதுவும் கண்ணு தெரியாத முள்ள போய். என் தாலி என்னாச்சுன்னு தெரியலையே. என் தாலி அறுத்துட்டு போயிட்டானே. என்னாச்சு மீனாட்சி? மீனாட்சி, அழாதீங்கம்மா. உங்க தாலி நான் காப்பாத்திட்டேன். ரொம்ப நன்றிம்மா. நீங்க வாங்க போலாம். நீங்க பாத்து இருங்க. போங்க. பாத்து. அவனை மிஸ் பண்ணிட்டோமே. இவ்வளவு நாள் இவனை தேடிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்குன்னு பார்த்து மிஸ் பண்ணிட்டோமே. போலாமா மீனாட்சி? ஏங்க, இப்ப நீங்க அவகிட்ட பேசுறீங்களா இல்ல நான் பேசவா? பையன் வீட்டுல பதில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 நாள்ல பேசிட்டு சொல்றேன். நீங்க இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ண முடியும்? இப்ப நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் போய் கேட்கவா? இரு நீ கோவமா இருக்க. நீ போய் பேசினா பிரச்சனை ஆகும். நான் போய் பேசுறேன். போங்க. திவ்யாமா. அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்கப்பா. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளுமா.
சொல்ற பில்டப்ப பார்த்தா ஏதோ சீரியஸான மேட்ரு மாதிரி தெரியுது. சீரியஸ்னு சொல்ல முடியாது. லைஃப்ல இது ஒரு பார்ட். இந்த மாதிரி சிச்சுவேஷனை நாங்கெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்ல? இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி கிராஸ் பண்ண போறேன்னு தெரியலப்பா. சரி, என்ன சொல்லணும் சொல்லுங்க. அன்னைக்கு அம்மா ஒரு போட்டோ காமிச்சா, நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்ட. பார்மா, நீ அன்னைக்கு வெளியே போயிட்ட, நீ பார்க்க முடியல. இப்போ நச்சே அந்த போட்டோ திவ்யாக்குட்டி, அந்த போட்டோவை நீ பாரு. பார்த்துட்டு உனக்கு ஓகேன்னு சொன்னா அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லிட்டு பேசலாம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அருள் இத பத்தி சொன்னா சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான். வீட்டுல என்னடான்னா மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? போட்டோவை பாரு. இத வேண்டான்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் இன்னொரு மாப்பிளைய கொண்டு வந்து காட்டுவாங்க. இப்ப பிடிக்கலன்னு சொன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. பேசாம ஓகே சொன்னாதான் தப்பிக்க முடியும். ஓகேப்பா, சந்தோஷம். நான் அவங்கள வர சொல்றேங்க. நான் சொன்ன ஓகே வேற. நான் இவரை தனியா மீட் பண்றதுக்கு ஓகே சொன்னேன். என்னங்க இங்க பாரு திவ்யா, மீட் பண்றதெல்லாம் கிடையாது. பொண்ணு பார்க்க அவங்க முறைப்படி வீட்டுக்கு வருவாங்க. முறைப்படினா இந்த சினிமா சீரியல் எல்லாம் பாத்திருப்பியே, பூ பழம் வெத்தலை பாக்கு அப்புறம் தட்டு செட்டோட ஒரு 10 பெரியவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா? காலங்காலமா பொண்ணு பாக்குறதுனா நம்ம உலக வழக்கமே அதுதான். காலகாலமா பாக்குறதுதான் நாமளும் பாக்கணுமா? நான் தான் அந்த பையனை மீட் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. என்னங்க இந்த பொண்ணு மீட் பண்ணணும்னு சொல்றா? கல்யாண விஷயம் பேசிட்டு இருக்கோம், ஈஸியா மீட் பண்ணணும்னு சொல்றா. இரு நீ இரு. என்னமா நீ ஃபீல் பண்ற? அப்பா, ஒரு பெரிய கூட்டம் வந்து என்ன பார்த்து மாப்பிள்ளை என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. உன் போட்டோ வீடியோ எல்லாம் பார்த்துதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. பெரியவங்க எல்லாம் வந்து சம்பிரதாயப்படி முடிவு பண்ணணும், அது மட்டும் தான் பாக்கி. அவங்களுக்கு பிடிச்சிட்டா மட்டும் போதுமா? எனக்கு பிடிக்க வேண்டாமா? அத போட்டோ பார்த்துட்டல. போட்டோ பார்த்தா போதுமா? இதுல என்ன தெரிஞ்சுக்க முடியும்? பேசி பார்த்தாதான் அவருக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும். எங்க 2 பேருக்கும் வேவ் லென்த் ஒத்து போதா? இல்ல நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் வாழுவோமா? இல்ல 3-4 monthsல டிவோர்ஸ் பண்ணி உங்க முன்னாடி வந்து நான் நிப்பேனா? என்னடி என்னென்னமோ எல்லாம் பேசுற? அப்புறம் என்ன? யாருன்னே தெரியாது கூட்டிட்டு வந்து 10 நிமிஷம் உட்கார வச்சு அவன் என்ன வெறச்சு பாப்பான். நானும் மிரண்டு பாப்பேன். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? இதெல்லாம் செட் ஆகாதுமா. அப்பா, நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுமா. நான் ஒரு காஃபி ஷாப் சொல்றேன், அங்க அவரை வர சொல்லுங்க. நான் பாக்குறேன், பேசுறேன். எங்க 2 பேருக்கும் ஒத்து போச்சுன்னா நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஒத்து போகலனா நோ தான். என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஓகேமா. அப்படின்னா 10 மணிக்கு வர சொல்லுங்க. என்னங்க? ஏ திவ்யா, திவ்யா, ஏய் என்னங்க அவ பாட்டுக்கு படபடன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கா? அவ என்ன மாட்டேன் நான் சொன்னா, பாக்குறேன்னு தானே சொன்னா. பிடிச்சிருந்தா மூவ் பண்ண சொல்றா. அதோட விட இது பாரு, மாப்பிள்ளைய பார்க்க ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்ன உனக்கு? இருந்தாலும் 2 பேரும் தனியா எப்படிங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. திவ்யா சொன்னது கரெக்ட் தான். கூட்டமா வந்து அவங்களுக்கு முன்னாடி இவள பிடிக்கலன்னு சொன்னாலும் இவ பிடிக்கலன்னு சொன்னாலும் மொத்தத்துல இது ஹர்ட் ஆற விஷயம் தானே. இது பாரு, இது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மீட்டிங் தான். பிடிச்சா நல்லது, பிடிக்கலனா ஹாய் பாய்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இது பாரு, ஆக்சுவலா அவ சொன்னது நல்ல கான்செப்ட். இதைத்தான் நாமளும் பண்ணிருக்கோம். நம்ம காலத்துல எல்லாம் கூட்டத்தை கூட்டி வேற வழியே இல்லாம ஆமான்னு சொல்ல வச்சிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்களும் பண்ணணுமா சொல்லு?
புரிஞ்சுக்க. நான் சொல்ற காஃபி ஷாப் லொகேஷன் அந்த பையனுக்கு அனுப்பு, அவ்வளவுதான். ஓகே? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கஸ்டமரை போய் பாரு. சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேர்ந்துரும் சார். ஓ அப்படியா? ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்டர் ப்ளீஸ். ஒரு வாட்டர்மெலன் மொஜிட்டோ, ஒரு லெமனேட் கிரஷ். ஆமா, என் போட்டோ பார்த்ததும் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலி எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருச்சு. அதான் உடனே கால் பண்ணி பேசணும். நீ மீட் பண்ணணும்னு சொன்ன, நான் கிளம்பி வந்துட்டேன். உடனே இந்த காஃபி ஷாப் வந்துட்டோம். ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ண வருவோன்னு நான் எதிர்பார்க்கல. ஆர்டரை கொஞ்சம் குயிக்கா எடுத்துருவாங்க. நோ ஃபியூச்சர் பத்தி நிறைய பேசணும். சோ கொஞ்சம் டைம் எடுத்தே கொண்டு வாங்க ப்ரோ. சரி கிளம்பலாமா? ஓகே, வா போலாம். ஓகே திவ்யா, நான் கிளம்புறேன். ஓகே பாய். பாய். யார் அது? அவர் ரோகன். அந்த பேர் நீ பேசும்போதே அப்பவே காதுல விழுந்துச்சு. அப்போ மத்ததும் காதுல விழுந்திருக்கணுமே. இப்படி பேசாம இருந்தா எப்படி? என்ன திடீர்னு? அவங்க அப்பா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அவங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. என் போட்டோ காட்டியிருக்காங்க, பிடிச்சு போயிருக்கு. மீட் பண்ணணும்னு சொன்னான், அதான் கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே? உனக்கு சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னால பார்த்த மாப்பிள்ளை எல்லாரையும்
நான் வேற ஏதோ ரீசன்லாம் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். பட் இந்த ரோஹனை நோ சொல்றதுக்கு எந்த ரீசனுமே இல்ல. என்ன திவ்யா இப்படி பேசுற? ரீசன் இல்ல, அவ்வளவுதான். நான் ரோஹன் கிட்ட வேற மாதிரி பேசி புரிய வச்சுட்டேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டான். இது வரைக்கும் எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பார்த்தப்போலாம் நான் உன்கிட்ட ப்ரெஷர் கொடுக்கல. ஆனா இப்போ நான் ஏன் ப்ரெஷர் கொடுக்கறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எங்க அப்பா ஏதோ ஜோசியம் பார்த்தாராம். அவரு இன்னும் 3 monthsல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்போ உங்க அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் பேசிடு. என்னன்னு பேசுறது? மாப்பிள்ள காஃபி ஷாப்ல வேலை பாக்குறாரு, ஃபியூச்சர்ல காஃபி ஷாப் ஓனர் ஆயிடுவாருன்னா ஃபியூச்சர்ல காஃபி ஷாப் வச்சிருவான்னு சொல்லணுமா? சொல்லு. இங்க பாரு அருண், நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. உனக்கு 3 months தான் டைம். அதுக்குள்ள நீ காஃபி ஷாப் ஓபன் பண்ற. அப்போதான் நானே என் அப்பா கிட்ட நம்ம விஷயத்த பேச முடியும். நம்ம இருக்கிற நிலைமையில காஃபி ஷாப் ஓனரா? ப்ளீஸ் அருள், என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாதுடா. எனக்காக நீ எஃபர்ட்ஸ் போட்டு சீக்கிரம் காஃபி ஷாப் ஓபன் பண்ணுடா. ப்ளீஸ். லவ் யூ அருள். மாமா கங்கா, கொஞ்சம் தண்ணி கூட. அப்பா வந்துட்டீங்களா? காஃபி போட்டு வரவா? வேண்டாமா, இப்பதான் ஹோட்டல்ல நல்ல காஃபி சாப்பிட்டேன். அப்போ நம்ம வீட்ல நல்ல காஃபி சொல்றீங்களா? நம்ம வீட்ல போடுற மாதிரியே நல்ல காஃபி இப்ப ஹோட்டல்லயும் போடுறாங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? வைஷு, என்னப்பா? உனக்கு நல்ல மார்க் வந்துட்டா நம்ம அம்மன் கோயில் வரதா வேண்டிக்கிட்டேன். நல்ல மார்க் வாங்கிட்டேன். நாளை காலையில நம்ம கோயிலுக்கு போறோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பக்கத்துலயே ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அங்கேயும் போயிட்டு வந்துருவோம். ஒரு 3 to 4 hours ஒதுக்கி வச்சுக்க. சரிப்பா. மாமா இந்தாங்க. தேங்க்யூமா. ஆஹா, காலையில 2 பேரும் கோவிலுக்கு கிளம்புறாங்களா? ஓகே, அப்ப நாளைக்கு அந்த வேலையை முடிச்சிடலாம். சொல்ல அருள். அனி, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் நம்பிதான் இஎம்ஐ பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு கடைக்காரனும் சாதாரணமா பொருளை தூக்கி கொடுத்துட மாட்டானுங்க. நாம எப்படியும் இஎம்ஐ கட்டிட போறோம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பணத்தை கட்டலன்னு வச்சுக்கோங்க, வீட்டு வாசல்ல நின்னு மான மரியாதை கெட்டு போற மாதிரி கேவலப்படுத்திடுவானுங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு எப்படியும் பணத்தை கட்டிடுவோம். மிடில் கிளாஸோட இந்த மென்டாலிட்டியை பேஸா வச்சுதான் இஎம்ஐ பிசினஸே நடந்துகிட்டு இருக்கு. சரி அருள், 2 பேரும் அப்பா சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு கடைக்கு போய் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்க. சந்தோஷம். ஆனா பொருள் எல்லாம் எப்போ டெலிவரி பண்ணுவாங்க? நாம எப்ப சொல்றோமோ அப்ப டெலிவரி கொடுக்க போறாங்க. அட ஆமா நீ, நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃபே இந்த வீடு தான். 2 கடையோட பொருளையும் நம்ம வீட்டுல கொண்டு வந்து தான் டெலிவரி பண்ணுவாங்க. முக்கியமா பொருள் வீட்டுக்கு வர்ற நேரத்துல அப்பா வீட்டுல இருக்க கூடாது. ஆமா, கரெக்டா? அப்போ ஒண்ணு பண்ணலாம். மாமாவும் வைஷுவும் காலையில கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. அதனால நாளைக்கே பொருளை டெலிவரி பண்ண சொல்லிடலாம். ஆனா அண்ணி, அப்பா கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்தா சிக்கலாயிடுமே. அப்படின்னா 2 கடையில இருந்து ஒரே நேரத்துல பொருளை டெலிவரி பண்ண சொல்லக்கூடாது. 2 கடைக்கும் 1 மணி நேரம் டிஃபரன்ஸ் சொல்லணும். டே ஆமாண்டா, எப்படியும் இதுக்கெல்லாம் 3 மணி நேரம் ஆகும். அப்பா அது வரைக்கும் வீட்டுல இருக்க கூடாது. என்னங்க, மாமா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல 2 கோயில் போகணும்னு வைஷு கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதனால மாமா வீட்ல இருந்து கிளம்பி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கண்டிப்பா ஈவினிங் ஆயிடும். அப்ப நாளைக்கு பொருளை வர வச்சு கை மாத்தி விட்டுருவோம். ஓகே, டன்டா. அப்போ நான் ஆர்டர் பண்ண கடைக்கு ஃபோன் பண்ணி 11 மணிக்கு வர சொல்றேன். நீ போன கடைக்கு ஃபோன் பண்ணி 12 மணிக்கு வர சொல்லு. ஓகேடா, நான் சொல்லிடுறேன். அண்ணே, நான் தானே அருள் பேசுறேன். அதான் ஆர்டர் கொடுத்துருந்தேனே. நாளை காலையில டெலிவரி பண்ணிடுறீங்களா? கரெக்டா 11 மணிக்கு வந்துருங்கண்ணே. வண்டியில் அனுப்பிச்சு விட்டுருங்கண்ணே. இங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க.
ஆ டெலிவரி பண்றவங்களுக்கு ஃபோன் பண்ண மாதிரி பொருள் எடுத்துட்டு போறவங்களுக்கு ஃபோன் பண்ணி 1 மணிக்கு வந்துட சொல்லுங்க. ஓகே ஆ? அண்ணி. ம். டேய் என்னடா ஆச்சு? ரிங் போதுரா. என்ன பாட்டி? நீயும் நாள் கிழமை தவறாம விளக்கேத்தி வேண்டிக்கிட்டு தான் இருக்க. ஆனா கடவுளுக்கு உன் மேல கருணையே இல்லையே மீனாட்சி. சுந்தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இவ்வளவு நாளா நீ ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த. அந்த ஆளு உன் கண்ணுல படும்போது ஏன் கடவுள் உனக்கு இப்படி ஒரு நிலைமைய தரணும்? அந்த அயோக்கிய பைய சுந்தரத்தை தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த. அவனை பார்த்ததும் ஓடி போய் அவன் சட்டைய பிடிச்சிருக்கலாம்ல. நீ ஏண்டி அதை பண்ணல? என் ஆட்டோவுல என்ன நம்பி வந்த கஸ்டமர், அதுவும் கண்ணு தெரியாதவங்க, அவங்க செயினை ஒருத்தன் பறிச்சுட்டு போயிட்டான். எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. சுந்தரத்தை அப்புறமா கூட தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கஸ்டமரை கைவிட்டா அது நம்பிக்கை துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடாது? அப்புறம் சுந்தரத்துக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் பாட்டி? அதனாலதான் அந்த சுந்தரத்தை விட்டுட்டு கஸ்டமரோட செயின் எடுக்கிறதுக்காக போனேன். உன் நல்ல மனசுக்கு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. ஆனா அந்த சாமிய நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. என்ன சிரிக்கிற? நீ யாரோ கண்ணு தெரியாத ஒருத்திக்காக இறக்கப்பட்டு ஓடி போய் உதவி பண்ணல. இத்தனை நாளா சாமிக்கு விளக்கேத்தி வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கல. அப்ப அந்த சாமி என்ன பண்ணிருக்கணும்? அந்த அயோக்கிய பைய சுந்தரத்தை அந்த இடத்தை விட்டு போக விடாம தடுத்து நிறுத்தி இருந்தா அது சாமி. பாட்டி, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு விஷயம் நடக்கலன்னதும் சாமியவே சண்டைக்கு இழுக்கிற பாத்தியா? ஆமா, சண்டைக்கு இழுக்கிறேன். நீ வேற போ மீனாட்சி. எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு. அந்த பாவி பைய முகத்தை பார்க்கணும்னு தானே அலையா அலைஞ்ச. கை கேட்டினது இப்போ வாய் கேட்டாம போயிடுச்சே. இதனாலதான் நீ கோவில் விரதம் பூஜைன்னு சொன்னால எனக்கு கோவமா வருது. சரி, உன் சண்டை சாமி கிட்ட வச்சுக்கோ. காலையில நம்ம அம்மன் கோயிலுக்கு போகணும். என்ன அம்மன் கோயிலுக்கா? அங்க எதுக்கு? சுந்தரம் என் கண்ணுல பட்டா கோயிலுக்கு வரத வேண்டிக்கிட்டேன். அந்த ஆள் என் கண்ணை பட்டுட்டான்ல, போயிட்டு வந்துடுறேன். கண்ணுல பட்டு என்ன பிரயோஜனம்? பாலு கடற குழந்தைக்கு பொம்மைய கொடுத்து ஏமாத்துற மாதிரி தான். அந்த அயோக்கிய பயல கண்ணுல காட்டிட்டு கை விட்டுச்சே அந்த சாமி தான். பாட்டி, நீ கடவுள் கை விட்டுருச்சுன்னு நினைக்கிற. ஆமா, ஆனா நான் கடவுள் நமக்கு உதவி பண்ணிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். என்ன பாக்குற? இத்தனை நாள் அந்த சுந்தரம் எங்க இருக்கா, எப்படி இருக்கா, இருக்கானா இல்லையான்னு கூட பல தடவை நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ அந்த சுந்தரம் இருக்கான், நல்லா இருக்கான்னு அந்த கடவுள் கண்ணுல காமிச்சிட்டார்ல. இனிமே அந்த சுந்தரம் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, நிம்மதியா வாழவும் முடியாது. அப்பாவோட சாவுக்கு அந்த சுந்தரம் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கான், அதுக்கான தண்டனைய அவ அனுபவிச்சே தீரணும். ஆமா மீனாட்சி, அவனை சும்மாவே விடக்கூடாது.
வைஷு அப்பா டைம் ஆச்சு இப்ப கிளம்பினா தான் கரெக்டா இருக்கும். ரெடிப்பா. ஓகே. நானும் ரெடி. இல்லம்மா நீயும் கோயிலுக்கு வரியா? இல்ல மாமா, உங்களுக்கு லஞ்ச் ரெடின்னு சொன்னேன். லஞ்ச் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு மட்டும் எழுந்து ரெடி பண்ணீங்களா? நேத்து மாமா உன்கிட்ட கோயிலுக்கு போகணும்னு சொன்னதை கேட்டேன், அதான் ரெடி பண்ணேன். ஐயோ நேத்து நைட்டே ரெடி பண்ணிட்டியா? மாமா காலையில 6 மணிக்கு எழுந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மாமா. ஓ நான் பயந்துட்டேன். வைஷு, உனக்கும் மாமாக்கும் லஞ்சுக்கு வெஜிடபிள் புலாவ் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த பாட்டில்ல குடிக்க தண்ணி வச்சிருக்கேன். கடையில இருந்து தண்ணி வாங்கிடாத, மாமாவுக்கு ஒத்துக்காது. இந்த சின்ன பாட்டில்ல லெமன் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இந்த கீழே இருக்கிற பாக்ஸ்ல அவல், தேங்காய், நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மாமாக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஏமா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரத்துல வந்துட போறோம். அதுக்கு ஏன் இவ்வளவு ரெடி பண்ண? ஆமா நீ ஏன் இவ்ளோ ரெடி பண்ணீங்க? மாமா என்ன மாமா நீங்க 2-3 கோயிலுக்கு போறீங்க, உடனே வந்துட முடியுமா? சில நேரம் ஈவினிங் கூட ஆயிடலாம். மத்தியானம் எங்க சாப்பிடுவீங்க? ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது மாமா, அதுக்காக தான் ரெடி பண்ணேன். உன்னுடைய அளவு கடந்த கரிசனத்துக்கு ரொம்ப நன்றிமா. என்ன மாமா நீங்க எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? நன்றி சொல்றது நல்ல விஷயம் தானேம்மா. புரியுது மாமா. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு புதுசா இப்படி எல்லாம் கவனிக்கிறேன்னு புத்தி காட்டுறீங்க தானே? ஏமா அப்படி நினைக்கிற? பாசிட்டிவா நினைக்கணும். பாசிட்டிவ் சிந்தனை தான் உயரத்துக்கு கொண்டு போகும். சரி மாமா. இந்த வைஷு வரோம் நீ. வரேங்க. வாமா. எஸ், 2 தலையும் கிளம்பிருச்சு. சார் என்ன கோயிலுக்குலாம் வந்திருக்கீங்க? சாமி கும்பிடவா? இல்ல குளிச்சிட்டு போலான்னு வந்தேன். வீட்டுல தண்ணி வரல. சாருக்கு எப்பவுமே தமாசு தான். பின்ன உன்ன மாதிரி சாமி கும்பிட வராம பொங்கல் சாப்பிடவா வந்தேன். ஆஹா, நம்ம பொங்கல் சாப்பிட வந்தது இவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஞான திருஷ்டி தான். கண் திருஷ்டி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஞான திருஷ்டி? அங்க வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்கல்ல ஆயா. ஆமா. அங்க ஒரு கழுத படம் மாட்டிருக்கோம். என்னை பார் யோகம் வரும், அதுகிட்ட கேளு சொல்லும். ஏதோ நக்கல் பண்ற மாதிரி தெரியுது. டியூப் லைட். என்னது? இல்ல அங்க டியூப் லைட் எரியலன்னு சொன்னேன். பகல்ல எவ்வளவு வெளிச்சம் இருக்கு, அப்புறம் எதுக்கு டியூப் லைட்? அப்பா சாரிமா, காலை மிச்சிட்டேனா? சாமி கும்பிட போலாம்ப்பா. போலாம். நீ பொங்கல் சாப்பிட்டல? மறுபடியும் சாப்பிட்டேன் சார். ஆமா போலாம். அம்மா தாயே, ஐயா வாங்க ஐயா. சாமி பேருக்கு. இது புடி குடு வா. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்று நம்ம நடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் முன்ன நடி போற்றி, சிறார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் மருடு மலை போற்றி, தேவனவன் தந்தையின் அருளாலே வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க. ஏன் மீனாட்சி, இப்படி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருந்தா எப்பதான் இதுக்கு விடிவு காலம்? சும்மா இரு பாட்டி, பேசாம வா. அம்மா தாயே, அர்ச்சதை பண்ணணும். பேரு நட்சத்திர ராசி சொல்லுங்க. சுந்தரம். சுந்தரம். சுந்தரத்தோட நட்சத்திரம் சொல்லுங்க. தெரியாது. ஓ, ராசி தெரியாது. சரி, இத தொட்டு கும்பிடுங்க.
வைஷு, நிஜமாவே இந்த கோவில்ல பொங்கல் ரொம்ப நல்லா இருக்குமா? யாரு சொன்னா? நம்ம செந்தில் தான். அதே யாரு செந்தில்? கவுண்டமணி கிட்ட அடி வாங்குவாரு அதே செந்தில் தான். 11 மணிக்கு சுட சுட வெண்பொங்கல் கிடைக்கும் இந்த கோவில்ல சொல்லிருக்காரு. நம்பலையா? நம்பிடு. தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாவனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் நெஞ்சல் வஞ்சமில்லா இனம் தரும் ராமே கடை கண்களே சகல வளமும் நலமும் பெற்று வீடோடி வாழ்க வாழ்க. என்னம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போலாம் வா பாட்டி. நீ தான் அவனை தேடி அலையிற, நான் எதுக்காக உன்னோட சுத்தணும்? தேவையில்லாம கோயில் கோயிலா சுத்தி சுத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த சாமியும் உதவல. அம்மா தாயே, அவனை கண்ணுல காட்டுமா. சப்பா, என்ன இன்னும் சாமி கும்பிடணுமா? போதண்டி வா. மீனாட்சி, நீ உக்காந்துரு, நான் போய் பிரகாரத்தை சுத்திட்டு வரேன். அப்பா, பக்கத்துல ஒரு அம்மன் கோயிலு, அதுக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோயிலு, 2 கோயிலையும் சாமியை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுடலாம்ப்பா. வேணாமா? ஏன்பா? உன்னோட வயசு பொண்ணுங்கள்லாம் பார்க்கு பீச்சின்னு சுத்துறாங்க. நீ என்னடானா உங்க அப்பனோட கோவில் கோயிலா சுத்துறன்ற. என்னப்பா நீங்க? நீ வேணா ஒண்ணு பண்ணு, பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில் அப்புறம் அம்மன் கோவில் அங்க போயிட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு இத சாப்பிட்டுட்டு வா. நான் வீட்டுக்கு போறேன். ஏன்பா, என்னாச்சு? எனக்கு உடனே வீட்டுக்கு போகணும்னு தோணுது. போலாம் வா. நாம இன்னொரு நாள் அந்த கோயிலுக்கு போலாம்ப்பா. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு போலாம். உட்கார்ந்து இருக்கிறது சுந்தர மாதிரி தெரியுதே. போலாமாமா? போலாம். அவன்தான் சுந்தரமேதா. ஐயோ, கூட ஒரு பொண்ணு இருக்கா. நான் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு தான் போகணும்பா. நீங்க வாங்கப்பா, சாமி பார்த்துட்டு போலாம். மகளா இருப்பாளோ? ஐயோ, எங்க போனா? மீனாட்சி, என்னடி? ஏண்டி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பாட்டி, என்னாச்சு? வாடி சொல்றேன், வா. பாட்டி, என்னன்னு சொல்லு பாட்டி. யோ பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் பதட்டமா இருக்க? எல்லாம் நல்ல விஷயம் தான், வா சொல்றேன். என்னன்னு சொல்லு. நில்லு பாட்டி, என்னன்னு சொல்லு. ஏய், நீ கோட்டை விட்ட சுந்தரம் இங்க கோயில்ல தான் உட்கார்ந்திருக்கான். என்ன பாட்டி சொல்ற? நீ நல்லா பாத்தியா? ஐயோ, நீ பார்த்தது சுந்தரம் தானா? சுந்தரம் தான். நான் நல்லா 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவன் கூட ஒரு சின்ன பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா. அது அவன் மகளா தான் இருக்கும். பாட்டி, அந்த ஆளை எங்க பார்த்த? இத இந்த சந்தில தான். வா வா. ஏய், அங்கதான் இருப்பான்.
ஐயோ இங்கதாண்டி ஒரு பொண்ணோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. ஆளை காணுமே. அதுதானடி எனக்கும் புரியல. ஐயோ எங்க போயிருப்பான்? ஏய் ஐயோ 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 கிடைச்சு மிஸ் பண்ணிட்டுமே. கண்ணிலே போட மாட்டேங்கிறான். அப்பா சாப்பாடு அப்படியே இருக்குப்பா, சாப்பிட்டு போலாம்ப்பா. சாப்பாட்டை எங்க வச்சு சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட் தான் வரப்போகுது. வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்லா தானே வந்தீங்க. ஏன் இப்ப நான் சட்டையெல்லாம் கழிச்சிட்டு பைத்திய மாதிரியா இருக்கேன்? நான் நார்மலா தான் இருக்கேன். நீ வாமா. பாட்டி கோவில எங்க தெரியும் ஆளை காணுமே. நான் தப்பு பண்ணிட்டேன்டி. அவனை பார்த்ததும் அவன் சட்டையை பிடிச்சு கத்தி கூப்பாடு போட்டிருந்தா கூட்டம் சேர்ந்திருக்கும், தப்பிச்சு போயிருக்க மாட்டான். மடத்தனமா நடந்துக்கிட்டேன்டி. வருத்தப்படாத பாட்டி, கூடி சீக்கிரம் அந்த ஆளு என் கையில மாட்ட போறான். எப்படி சொல்ற? ஏற்கனவே உன் கண்ணில் பட்டு தப்பிச்சுட்டான். இப்போ என் கண்ணில் பட்டு நான் தப்பிக்க விட்டுட்டேன். இனிமே எப்படி பிடிக்கிறது? அந்த சுந்தரத்தை பத்தி ஒரு தகவலும் தெரியாம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என் கண்ணில் பட்டான். அப்ப அந்த ஆளு பிடிக்க முடியாம போயிடுச்சு. அந்த ஆளை கண்ணில் காட்டினதுக்காக தான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கோவிலுக்கு வந்தோம். வந்த இடத்துல வச்சு கடவுள் அவரை உன் கண்ணில் காட்டிட்டாரு. கண்ணில் காட்டி என்னடி பிரயோஜனம்? கை நழுவி போயிட்டானே. இல்ல பாட்டி, கை நழுவி போகல. நான் சுந்தரத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கேன். எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுந்தரம் என்கிட்ட மாட்ட போற நாள் ரொம்ப தூரம் இல்ல, ரொம்ப சீக்கிரம் மாட்ட போறான். கண்டிப்பா மாட்டுவாண்டி. ஏழு, 8, 9, 10. வெளியில இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடலாமா? ஏய், வண்டியில இருந்து இறக்கும் போதே சொல்லியிருந்தா அவங்களே தூக்கி உள்ள வச்சிருக்க போறாங்க. நாம 2 பேரால எப்படி உள்ள வைக்க முடியும்? பெரிய மாப்பிள சின்ன மாப்பிள எல்லா பொருளும் வந்துருச்சா? ஆஹா, டிவி, வாஷிங் மிஷின், ஆஹா, ஏசி, கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன், ஆஹா, எல்லா பொருளும் வந்துருச்சா? மாப்பிள சூப்பர் மாப்பிள, எல்லாத்தையும் ஏத்திட்டு வண்டிக்கு போல இருக்கு. ஆமா எல்லாம் இருக்கு. சரி, பொருள், பில்லு, அதோட பிராண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் செக் பண்ணியாச்சு மாமா, எல்லாம் கரெக்டா இருக்கு. சூப்பர் மாப்பிளைங்களா? மாமா எல்லா பொருளையும் எடுத்து உள்ள வச்சிடலாமா? இப்பதானடா உன்கிட்ட சொன்னேன். டேய் அதுக்கு இல்லடா, திடீர்னு அப்பா வந்துட்டா என்ன பண்றது? தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. உங்க அப்பாவும் தங்கச்சியும் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடும். அப்படி நீ நினைக்காத கங்கா. நாம ஒண்ணு நினைச்சா அப்பா ஒண்ணு நினைப்பாரு. அவர் நினைச்சா எப்பவுமே பயம்தான். அதெல்லாம் இல்லங்க, 2 பேரும் கன்ஃபார்மா ஈவினிங் தான் வருவாங்க. எப்படி நீ இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? அவங்க 2 பேருக்கும் மத்தியானம் லஞ்ச்ல இருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஓஹோ. அதனால டென்ஷன்லாம் இல்லாம நிதானமா இருங்க. எதுக்கு தேவையில்லாம உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? ஏ ராசாத்தி, நீயும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிவசு பொண்ணுங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற. சரி சரி, அந்த பணப்பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வண்டி எடுத்து வர சொல்லுங்க. முத்துநாத. ஹலோ முத்துநாதா. சொல்லுண்ணா. பொருள் எல்லாமே ரெடியா இருக்கு. சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வந்துறியா? மறக்காம பணத்தோட வந்துரு. பணத்தோட இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். சரி சரிப்பா. பாப்புல வண்டியும் பணமும் இப்ப வந்துரு. ஏ கங்கா, கண்டிப்பா அப்பா வந்துட மாட்டார்ல? ஐயோ, டென்ஷன் ஆகாம இருக்கீங்களா? கண்டிப்பா வர மாட்டாங்க. அம்மா அப்பா எதுக்குப்பா இவ்ளோ அவசரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா,
நீ நல்லா தரிசனம் பண்ணிட்ட, பார்த்தது போதும், கிளம்புடான்னு அம்மனே சொன்ன மாதிரி இருந்தது. இல்லப்பா, இன்னும் 2 கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க. அது போய்க்கலாமா? நாளைக்கு போலாமே. அப்பா உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு, அதான். டிரைவர் நேரம் போப்பா, போ. இத பாருப்பா, அடுத்த ரைட். சரிங்க சார். காப்பியா குடுமா. ஏமா நீ உட்காருமா. இருக்கட்டும்பா. சின்ன மாப்பிள மாமா, இவ்வளவு நாளா இந்த சிவசுவ பத்தியும் என்னோட திறமையை பத்தியும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்ப வண்டி வந்தோடனே பொருளை கைமாத்தி பணத்தை வாங்குறோம். அந்த பணத்தை வச்சு உங்க அப்பா செத்து போயிட்டதா போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்குறோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி உங்க அப்பாவை ரொம்ப தூரத்துக்கு, அதாவது காசி ராமேஸ்வரன் அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த நேரம் பார்த்து இந்த வீட்டை சேல்ஸ் பண்றோம். எப்படி? வா, சூப்பர் மாமா. அட என்ன பெரிய மாப்பிள்ள நீங்க. நெஞ்சு படபடங்குதா? ஒப்பா வந்துருவாருன்னு துடிக்குதா? அது இல்ல மாமா, வண்டி இன்னும் வரலையே. வந்துரு மாப்பிள்ள, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? உங்க அப்பா தான் ஈவினிங் வரைக்கும் வரமாட்டாருன்னு கங்கா சொல்லிருக்கால. அப்புறம் என்ன, நீங்க ரிலாக்ஸா உட்காருங்க. இப்ப குடிங்க காப்பிய. போடா, எங்கேயும் போயிட்டடா. ஏன்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லம்மா, சரியா தானே இருக்கேன். இங்கதான் அப்படியே எடுத்துப்பா.